தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர்களை எஜமானர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்கின்றனர் என்று திருச்சி நாடாளுமன்ற மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பேட்டியளித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை தந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தற்போது வரை முன்னிலையில் இருப்பது மக்கள் என் மீதும் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையாகவே பார்க்கின்றேன் என்று கருத்து தெரிவித்த அவர், தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர்களை எஜமானர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்கின்றனர் என்றும், வெற்றி பெற்று திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவேன் என உறுதியளித்தார். நெல்லையில் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு 306 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு தீவிரமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முன்னதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை மையத்தை சுற்றி சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள திருநெல்வேலி நாகர்கோவில் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் கோனேரிப்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படவில்லை என்று கூறி அதிமுகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி பேச்சுவார்த்தை நடத்திய போது அதை ஏற்க மறுத்த நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் தேன்மொழி தலைமையில் போராட்டம் நடத்தினர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவரான வெங்கடேஷ் என்பவர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கற்பகம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆம்புலன்ஸில் மயங்கிய வெங்கடேசனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார். உணவு வழங்கப்படும் வரை வாக்கு எண்ணிக்கை தொடரக்கூடாது என்று அவர்கள் கோஷமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணிகள் துவங்கி வேட்பாளர்களுக்கான முகவர்கள் முன்னிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மைய மேற்பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் வாக்கு இயந்திரங்களில் பதிவாகிய வாக்கு எண்ணிக்கையை தொடங்கினர். அதன் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை குறித்து கட்சி முகவர்களுக்கு அதற்கான தகவல்களை அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் எண்ணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குகள் எண்ணுவதற்காக 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேஜைக்கும் வாக்குகள் எண்ணும் மேற்பார்வையாளர் ஒருவர், வாக்குகள் எண்ணும் உதவியாளர் ஒருவர் மற்றும் நுண்பார்வையாளர் ஒருவர், கிராம உதவியாளர் ஒருவர் என நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்த 20% கூடுதல் பணியாளர்களுடன் நுண்பார்வையாளர்கள் 102 பேர், கண்காணிப்பாளர்கள் 102 பேர், உதவியாளர்கள் 102 பேர், அலுவலக உதவியாளர்கள் 102 என மொத்தம் 408 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 289 கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் பூட்டி சீல் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூம் இன்று வாக்கு எண்ணிக்கைக்காக திறக்க முற்படும்போது திறக்க முடியாததால் பரபரப்பானது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விருதுநகர் VSPN பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த அறை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை வாக்கு எண்ணிக்கைக்காக சுமார் 8 மணியளவில் ஸ்ட்ராங் ரூம்களை திறப்பதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயசீலன் வந்திருந்தார். இந்நிலையில் ஸ்ட்ராங் ரூமை திறக்க முயற்சி செய்தபொழுது அந்த அறையின் பூட்டை திறக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர்.
நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு அறை திறக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர் TR பாலு வாகனம் அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தும் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையமான குரோம்பேட்டை MIT கல்லூரியில் TR பாலு நுழைய முற்பட்ட போது கல்லூரியின் நுழைவாயிலுக்கு முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த வேட்பாளர் TR பாலு நடந்தே சென்றார். இதனையடுத்து உள்ளே சென்ற TR பாலு தேர்தல் நடத்தும் அதிகாரியான அபிஷேக் சந்திராவிடம் காரை அனுமதிக்காதது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்கு எண்ணும் மையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.